ட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம சொன்ன லெவல்ஸ்லாம் வந்து இன்றைக்கி எப்படி ஒர்க் ஆயிருந்தது, நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிங்க. மார்க்கெட் ஹவர்ஸில் இருக்கிற மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஹவர்ஸில் ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அலைஸ் ப்ளூவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆத்தரைஸ்டு பர்சனாக இருக்கும் அதில். ஓகேங்களா? இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதால என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு வாய்ப்பை தவிர்த்து இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான ப்ரோக்கரேஜ் மட்டும் கிடையாது, 15 நிமிஷத்தில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க. தமிழ் சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஓப்பன் ஆனால் இது ஒரு கம்பெனி. ஓகேங்களா? இப்படி இவங்கள்ட்ட நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இவங்க ஆப்பில் நிறைய டெவலப்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய நம்பர் நீங்கள் அக்கௌண்ட் இது டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட நம்பர் எங்களுக்கு பதிவாகிடும். உங்களுடைய நம்பரை நாம் வந்து டெடிகேட்டட் சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இன்றைக்கி நடந்த விஷயத்தை பற்றி பார்த்துருவோம் நிஃப்டியில். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து ஹைலி வாலட்டிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடில் தான் மார்க்கெட் மூவ்மெண்ட்டில் இருந்தாலுமே கிட்டத்தட்ட 2வது 1 ஹவர் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது 10:15 அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மிராக்கள் நடந்தது. அது என்ன மிராக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 23,150லேருந்து 23,400 வரலையும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 250 கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா 250 பாயிண்ட் கரெக்ட். 150லேருந்து எவ்வளோ பேருக்குன்னா 420 வரலையும் பேருக்கு. கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு வந்து 250 பாயிண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவில் போயிருக்காங்க. ஓகே, இந்த ஒரே 1 மணி நேரம் அதை வந்து நான் உங்களுக்கு இந்த 1 ஹவரை வந்து நான் உங்களுக்கு 5 மினிட்ல மாற்றி காமிக்கிறேன். இந்த இடம் தான். ஓகேங்களா? இந்த ஒரே ஒரு 5 மினிட் மட்டும் பாருங்கள். 23,150லேருந்து 23,400 வரலையும் பேருக்கு. கிட்டத்தட்ட நீங்களோட டேவோட ஹையை வந்து ஆனால் பிரேக் அவுட் பண்ணல. இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல போய் கரெக்டாக ரெசிஸ்டன்ட் எடுத்துருந்து டேவோட ஹையில் போய் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு பிரேக் அவுட் பண்ணாமல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ரெசிஸ்டண்ட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்க டச் பண்ணிட்டு மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் வந்து நம்ம குரூப்லேயே சொல்லியிருந்தோம் ஹைலி வாலட்டிலிட்டியாக இருக்குது அப்படின்றது சொல்லியிருந்தோம். ட்ரம்ப் வந்து பதவியேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டேரிஃபை என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கண்ட்ரிஸ்க்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹையாக இருக்காங்க. ஓகேங்களா? இந்த டேரிஃபோட சேஞ்சஸ்னால இந்த வாலட்டிலிட்டி இருக்கும் அப்படின்றத வந்து நியூஸ்லலாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது எந்தெந்த கண்ட்ரிக்குன்றதை நம்ம வந்து எலாபரேட்டாக வந்து நம்ம வந்து டெலகிராமில் வந்து அப்டேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நாளைக்கான நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை பார்த்துருவோம். அதாவது இன்றைக்கி வந்து ஹை. ஓகேங்களா? 23,400 அப்படின்றது நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட அது ஆல்மோஸ்ட் நம்மளோட ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 23,000ன்றது நாளைக்கு இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். மார்க்கெட் வந்து இந்த டேவோட லோவை அதாவது 23,050க்கு கீழே வந்ததுன்னா கூட 23,000ன்றது இமீடியட்டாக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லை, அது ஒரு ஹைலி கிரியேட் ஆகக்கூடிய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகக்கூடிய ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? அப்போ இந்த 23,000 அவ்வளோ சீக்கிரம் உடைக்க மாட்டாங்க. இன்கேஸ் நாளைக்கு ஒரு சின்ன வந்து ஒரு கரெக்ஷன் மாதிரி மேலே போயிட்டு 23,100 23,150 வரலையும் போயிட்டு எகைன் கூட வந்து என்ன பண்ணலாம்னா 23,000 பிரேக் அவுட் பண்ணலாம். ஆனால் 23,000 பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 200 பாயிண்ட்ஸ் வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 மினிமம் 150 அதாவது 22,830 வரலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அடுத்த சப்போர்ட் ரேஞ்சு. ஒன்ஸ் அதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அதுலேருந்து 250 பாயிண்ட்ஸான நெகட்டிவான 22,600 வரலையும் அடுத்த சப்போர்ட் நோக்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இந்த 23,050க்கு மேலே நாளைக்கு போகுது அப்படின்னா 23,260ன்றது அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23,400ன்றது தான் அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து கிளியராக வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு 1 ஹவரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து 49,500லேருந்து ஃபால் ஆன மார்க்கெட்டு நல்லாவே காலையிலேருந்து ஒரு ஃபால். ஆனால் இந்த 11:15க்கு ஓப்பன் ஆன 1 ஹவர் தான் என்ன பண்ணியிருக்கேன்னா பெரிய லெவல் மூவ்மெண்ட்டு எல்லா இண்டெக்ஸுமே நடந்திருக்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஹைலி வந்து ஒரு ட்ராப் மாதிரி காமிச்சு நல்ல மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல ஒரு புல் பேக் மாதிரி காமிச்சிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு வந்து மார்க்கெட் வந்து
ஃபாலோ ஆகிட்டு ஓகேங்களா. இப்போ நாளைக்கு சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 48,160 அண்ட் 48,000 தான் நாளைக்கு பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட்டு. ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஒரு 500 பாயிண்ட்ஸ் 47,500 வரையும் சப்போர்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் 49,000க்கு மேலே நாளைக்கு போகுது அப்படின்ற பட்சத்துக்கு 49,386 ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் ஆகும். 49,386க்கு மேலே போகுது அப்படின்னா 50,000 அண்ட் 50,350 அப்படின்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபின்னிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி 23,000 ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆனிச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் ரேஞ்சான 22,350 தான் நாளைக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 21,900 அப்படின்றது அடுத்த சப்போர்ட்டு. ஒன்ஸ் நாளைக்கு 22,700 அப்படின்றது வந்து இன்பிட்வீனில், அதாவது இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகி முடிஞ்சதில் வந்து இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு 22,700 நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபின்னிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி பார்த்துருவோம். ஸோ மிட் கேப் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி கான்செப்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து ஃபாலோ ஆனிச்சு. கிட்டத்தட்ட சப்போர்ட் ஆனால் நம்மளுடைய 12,100 சப்போர்ட் ரேஞ்சில் கரெக்டாக வந்து மார்க்கெட் நின்றுது. இந்த இடத்துல மற்ற இண்டெக்ஸ் எல்லாம் நல்லா வந்து ஒரு 1 ஹவரில் வந்து நல்ல புல் பேக் ஆனிச்சு. பட் இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் மாதிரி காமிச்சிட்டு எகைன் வந்து ஃபாலோ ஆயிருக்காங்க. இப்போ நாளைக்கு ஃபாலோ ஆகுதுன்னு பட்சத்துக்கு வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா டார்கெட்டே 11,790 நாளைக்கு டார்கெட்டாக இருக்கும். இன்கேஸ் ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12,000 இப்போ நிற்கிது. 12,000 பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சுன்னா 11,790 தான். அதேமாதிரி இந்த 12,000க்கு மேலே பண்ணணும்னா 12,100 ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் 12,350 அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும். இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சென்செக்ஸ் பார்த்துறோம். கிட்டத்தட்ட சென்செக்ஸ் இன்னைக்கு கரெக்டாக வந்து 76,000 வந்து ரவுண்டாக நிப்பாட்டிட்டாங்க பாருங்க. 76,000 நிப்பாட்டினாலும் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். நேற்று நான் சொல்லியிருந்தேன் இந்த இடம் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ட்டு. 77,350 இந்த இடம் டேவோட ஹைன்றது நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும்னு நான் நேற்றியே சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதில் தான் கரெக்டாக ஓப்பன் ஆகி மார்க்கெட் ஃபாலோ ஆனிச்சு. இந்த டேவோட லோன்றது சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட வந்து 76,250 இந்த இடத்துல வந்து கரெக்டாக 2 1 ஹவரும் கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அடுத்த 1 ஹவர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கரெக்டாக போய்ட்டு மார்க்கெட் மேலே போய் ஒரு ட்ராப் மாதிரி காமிச்சாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலேருந்து எது வரலையும் போயிருக்குன்னா 76,200 77,280 கிட்டத்தட்ட ஒரு 1000 பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னா வால்டிலிட்டி நல்லா பாசிட்டிவ் போய் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆனிச்சோ அந்த இடத்துலேயே போய் நிப்பாட்டிட்டு ஏகன் வந்து நல்ல ஒரு ஃபாலு. கிட்டத்தட்ட இந்த இடம் 76,200 பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து இப்போ 75,600 கிட்ட சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. இப்போ நாளைக்குமே பார்த்தீங்கன்னா இது கரெக்டான இடம்னு சொல்ல முடியாது. அப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டான 75,300 அண்ட் 75,000 தான் அதுக்கு அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. அதுக்கும் கீழே வருதுன்னா 74,500 தான் சப்போர்ட் ரேஞ்ச் ஆகிருக்கு. அது வந்து நாளைக்கு மார்க்கெட் குளோபல் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிற கிஃப்ட் நிஃப்டியாக இருக்கட்டும், எல்லாம் வந்து எப்படி ட்ரேட் ஆகுன்ற பட்சத்தில் பார்த்துட்டு தான் வந்து நம்ம வந்து ப்ரீ மார்க்கெட்டை பொறுத்து தான் வந்து நாளைக்கான அனாலிசிஸ் பண்ண முடியும் ஓகேங்களா. அதை பொறுத்து தான் வந்து நம்ம வந்து நாளைக்கு வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லை நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டை பொறுத்தவரைக்கும் 76,800 ரெசிஸ்டண்ட்டாகவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 77,300 அப்படின்றது அதுக்கு அடுத்த ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்கும். இது வந்து சென்செக்ஸுக்கு. ஸோ இன்றைக்கி எக்ஸ்பெரியும் இதுதான் நடந்தது. இன்றைக்கி எக்ஸ்பெரி பெரிய ஜாக்பாட்லாம் கொடுத்தாங்க. 2 மணி நேரத்தில் காலையில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து 11:15 முடிச்சவங்களுக்கு பெட்ரு ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 ஹவரில் ஹைலி ட்ராப்பு. அந்த ட்ராப்பில் போனவங்களுக்கு கண்டிப்பாக லாஸ் தான் புக் பண்ணியிருப்பாங்க. பட் என்னென்னா ஒரு பேஷன்ஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பேஷன் ட்ரேடாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நல்லா புக் பண்ணியிருக்கலாம் புட் சைடில் ஓகேங்களா. ஸோ நீங்கள் பெருசாக நம்ம வந்து இன்றைக்கி ட்ரேடை வந்து நம்ம வந்து எடுக்கலை. ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் ட்ராப்லையும் நம்ம மாட்டல ஓகேங்களா. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே உங்களோட சார்ட்லேயும் நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த ஒரு ட்ரேட் எடுத்தாலும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோட ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஓன் அனாலிசிஸ் படி நீங்கள் வந்து மேக்ஸிமம் ட்ரேட் எடுக்க பாருங்கள் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ நம்பா.